ஹை பீப்புள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போர்ட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் செக்டரை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ்லாம் இல்லை. ஸோ இதில் இருக்க கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதானி போர்ட், ஜிஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா, குஜராத் பிப்பாவாவ் போர்ட், ஆல் கார்கோ டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் தான் இருக்குது. இது தவிர்த்து இருக்க இந்த ஸ்டார் லாக், விஎம்எஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிஸாக தான் இருக்குது இதில். ஸோ இதில் கேபிட்டலைசேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இதில் அதானி போர்ட்ஸ் தான் இருக்கலே பெரிய கம்பெனி. ஓகே, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,86,000 crore. ஓகே, அந்த அளவுக்கு அவங்க பெரிய கம்பெனியாக மார்க்கெட் கேப் இருக்கு. ஸோ அதை விட ரொம்ப கிட்டத்தட்ட வந்து 1/4 ஓகே அந்த சைஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ ஒரு 63,000 crore மார்க்கெட் கேப் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ்குள்ள வந்துருவாங்க. ஸோ குஜராத் பிப்பாவை பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 7,200 crore மார்க்கெட் கேப் தான் இருக்கு. ஸோ இவங்க மிட் கேப் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வருவாங்க. அண்ட் ஆல் கார்கோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்மால் கேப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இருக்க கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மைக்ரோ கேப் கம்பெனிஸாக தான் இருக்கு. ஸோ நம்ம இந்த லாஸ்ட் 2 கம்பெனிஸை வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம அதுங்களை கட் பண்ணிடலாம். அண்ட் அண்ட் ஆல் கார்கோ டெர்மினல் அப்படின்ற இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இதில் டேட்டா வந்து சரியா கேப்சர் ஆகல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ரீசெண்டாக தான் லிஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் ரீசெண்டாக தான் இந்த கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ 5 இயர்ஸ் டேட்டாவே இங்கே ஆக்சுவலி இல்லை. ஸோ 5 இயர் டேட்டா இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த கம்பெனியுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு மொத்தம் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த செக்டர்ல ஒரு 3 கம்பெனிஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த 3 கம்பெனிக்குள்ள எது நல்ல கம்பெனி, இந்த செக்டர்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின். ஓகே, பர்சன்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் கம்பெனிஸ்க்குலாம் சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கும். ஒரு 3%, 5%. டூ வீலர் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10%, 15% இருந்தது. ஸோ நியூஸ் பேப்பர் இல்லாட்டி பிரிண்ட் மீடியா, ஸோ நியூஸ் பேப்பர் மேகசின் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2%, 3%லாம் இருந்தது. ஸோ அதுங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த போர்ட் சர்வீசஸ் அப்படின்ற இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான கம்பெனி ஒரு பிஸ்னஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு 35% நெட் ப்ராஃபிட் மட்டுமே இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஹியூஜான நம்பர்ஸ். 35, 32, 40 அப்படின்ற நம்பர்லாம் ரொம்பவே வந்து ஒரு ஹியூஜான நம்பர்ஸாக இருக்கு இதில். ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி குட் கம்பெனி அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் இண்டஸ்ட்ரி அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதோட சேல்ஸ் க்ரோத் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக இந்தியன் எக்கனாமியோட ஸ்பீடே வந்து பார்த்தீங்கன்னா 8% தான். அதை விட இந்த செக்டர் க்ரோத் ஆச்சுனாலே இது சூப்பர். இந்த அதானி போர்ட் அப்படின்ற இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 20% சேல்ஸ் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு வருஷமும் 20% அப்படின்ற ஸ்பீட்ல க்ரோத் ஆயிருக்காங்க. இது இந்தியன் எக்கானமி ஸ்பீடை விட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதிகம். ஓகேங்களா, இது வந்து ஹை ஸ்பீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நல்ல ஃபாஸ்டா வளர்ந்துருக்காங்க அவங்க. அதுவும் இதுல என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் கேப் சைஸை வச்சினோ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சேல்ஸை வச்சினோ ஒரு கம்பெனி வளருது அப்படின்றதே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த மார்க்கெட் கேப்பை வச்சினோ சேல்ஸை வச்சினோ இவங்க டெவலப் ஆகிறாங்கன்றது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு குட் பிஸ்னஸ். ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் 31 ஸ்பீட்ல க்ரோத் ஆகிறாங்க. ஸோ அதுவும் ஒரு சூப்பரான விஷயம். 6% க்ரோத்ன்றது பிலோ எக்கனாமியை விட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகிறாங்க. ஸோ அது ஒன்றும் வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு விஷயம் இல்லை. ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ சேல்ஸ் க்ரோத் இருந்தாலும் ஓகே கஸ்டமர் கிட்ட இருந்து இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸை ஏற்றினே இருக்க முடியுமா, இல்லாட்டி காஸ்ட்டை கம்மி பண்ணினே இருக்க முடியுமானா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதானி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 23% வந்து ப்ராஃபிட் க்ரோத் ஆயிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராக்கு அதை விட சூப்பராக பார்த்தீங்கன்னா 51% வந்து அவங்க ப்ராஃபிட்டாக ஏற்றிருக்காங்க. ஸோ அதுவும் சூப்பராக இருக்கு. இந்த பிபாவா போர்ட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ க்ரோத்தாக இருக்கு அவங்க ப்ராஃபிட். ஸோ 2 இடத்துலையுமே வந்து சேல்ஸ் க்ரோத் அண்ட் ப்ராஃபிட் க்ரோத்லேயே அவங்க ஸ்லோவாக தான் இருக்காங்க. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அசட் டர்ன் ஓவர், ஸோ இந்த போர்ட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய லேண்டு, மிஷினரி, அதை எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாமே அவங்க வச்சிருக்கணும். ஸோ அவ்வளோத்தையும் அவங்க ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியுமான்றது எப்பவுமே ஒரு டவுட்டான விஷயம் தான். எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கு. ஓகே, 24.24ன்றது கம்மி எஃபிஷியன்சி, 0.29ம் கம்மியாக தான் இருக்கு. இதுல ஓரளவுக்கு பரவாயில்லன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குஜராத் பீப்பாவாவ் தான். ஓகே, இதுல மட்டும் எஃபிஷியன்சில கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. ஆனா எஃபிஷியன்சி பத்தி நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் தேவையில்லை. ஏன்னா அவங்க கிட்ட இருக்க தேவையில்லாத அசெட்ஸ் அவங்க விற்கலாம். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சேல்ஸ இன்கிரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி கூட நம்ம இத எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அவங்களால போர்ட் வந்து நெறைய வச்சிருக்காங்க. கெப்பாசிட்டி அதிகமா வச்சிருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு அவங்க சேல்ஸ் பண்ணல.
ஸோ ஃபியூச்சர்ல அவங்க டெவலப் ஆகணும்னு நினைச்சாங்கன்னா ஈஸியாகவும் டெவலப் ஆகலாம். வித்தவுட் எனி எக்ஸ்பென்ஸ் பண்ணாம, செலவே பண்ணாம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சேல்ஸ இன்கிரீஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இது. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னாலும், இந்த 2 கம்பெனி நல்ல கம்பெனியா தான் இருக்கு. அதானியும், ஜேஎஸ்டபிள்யூவும். ஸோ கடன் வாங்கியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஆமா. எக்கச்சக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, அதானி கடன் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 83% ஆ வந்து கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஹியூஜான ஒரு நம்பர். அண்ட் குஜ் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராவும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50% வந்து அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுவும் ஆக்சுவலி ஒரு பேடான விஷயம். இதுல ஒரு குட்டான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் பிபாவா போர்ட் தான். ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் 3% தான் வந்து கேப்பிட்டல ஈக்விட்டிய பேஸ் பண்ணி கடன் வாங்கியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 5.45 அப்படின்றது ரொம்ப ரொம்ப லோவர் லிமிட். ஸோ அது ரொம்ப ஒரு பேட் திங் அதானிக்கு. ஆனா நீங்க ஜேஎஸ்டபிள்யூ எடுத்தீங்கன்னா, அவங்க ஒரு டீசென்ட்டான இன்ட்ரெஸ்ட் கவரேஜ்ல இருக்கிறாங்க. அண்ட் குஜராத் பிபாவ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கவரேஜ்ல இருக்கிறாங்க. ஆர்ஓசியில பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதானி அந்த அளவுக்கு ஒரு 13.8 தான் இருக்கிறாங்க ஆர்ஓசியில. ஆ ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃபார்மும் ஒரு 13 தான் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது நல்லதுன்னு கூட சொல்லலாம். ஓகேஷான கம்பெனி மாரி தான் இருக்கு. ஓகேங்களா. ஆனா இதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் பிபாவா வித் 24 இல்ல 25% ஆர்ஓசி. ஓகே. ஸோ இதுல நம்ம கம்பெனி வைஸ் அனலைஸ் பண்ணலாம். எந்த கம்பெனி எப்படி இருக்காங்க அப்படின்றது. ஸோ அதானிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனி அவங்க தான். ஓகே. ஸோ பிரைவேட் கம்பெனில போர்ட் ஹேண்ட்லிங்ல நம்பர் 1 கம்பெனி வந்து அதானி. நம்பர் 2 வந்து ஜேஎஸ்டபிள்யூ. ஸோ நம்பர் 1 கம்பெனியா இருக்க இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நெட் ப்ராஃபிட் சூப்பரா இருக்கு. சேல்ஸ் குரோத் சூப்பரா இருக்கு. ப்ராஃபிட் குரோத் சூப்பரா இருக்கு. அசெட் டர்ன் ஓவர் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல இதுல. ஓகே. அவங்க கிட்ட நெறைய கெப்பாசிட்டி இருக்கு. அவங்க ஃபியூச்சர்ல சேல்ஸ் நெறைய பண்ணலாம். என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, கடன் அதிகமா வாங்கியிருக்காங்க. அதுதான் இவங்க கிட்ட இருக்க ஒரு ப்ராப்ளம். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரொம்ப ஒரு பேட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ இதுதான் அவங்களோட மேஜரான ப்ராப்ளம். ஏன்னா, ஆ கொஞ்சம் இந்தியன் எக்கானமி ஸ்லோ ஆகுது. இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு சேல்ஸ் கம்மியாகுது அப்படின்ற பட்சத்தில, இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வட்டி கூட கட்ட முடியாத அளவுக்கு இந்த கம்பெனி போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ ரூ. 1 வட்டிக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 5 தான் வந்து ப்ராஃபிட் வச்சிருக்காங்க அவங்க. ஸோ எப்பாவது இந்த ப்ராஃபிட் வந்து ரூ. 5லேருந்து ஒரு ரூ. 3க்கு போயிடுச்சு, இல்ல ரூ. 2க்கு போயிடுச்சு அப்படின்னா, வட்டி கட்டுறது அவங்களுக்கு வந்து ஒரு டைம்ல டஃப் ஆயிடும். ஓகேங்களா. இன்னொன்னு ஆர்ஓசியும் அவங்களுக்கு கம்மியா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய அசெட்ஸ் தேவையில்லாம அவங்க நெறைய வாங்கி வச்சிருக்காங்களோ என்னவோ, அதனால இருக்கு. ஆனா, ஸோ இந்த கம்பெனி ஒரு வகையில நல்லாவும், ஒரு வகையிலும் பேடாவும் இருக்கு. ஓகே. ஸோ இது நம்ம அன்லெஸ் ஃபர்தரா நம்ம திங்க் பண்ணாத வரைக்கும், ரிசர்ச் பண்ணாத வரைக்கும் நம்மளால இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனியா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே. ஸோ ரிசர்ச் பண்ணி தான் ஆகணும் நம்ம. ஜேஎஸ்டபிள்யூ பொறுத்தவரைக்கும் இதே ப்ராப்ளம் தான் இருக்கு அவங்களுக்கும். நல்ல நெட் ப்ராஃபிட், நல்ல சேல்ஸ், நல்ல ப்ராஃபிட் குரோத். ஓகே. ஓரளவுக்கு டீசென்ட்டான அசெட் டர்ன் ஓவர், இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் டி அதானிய விட பெட்டரா வச்சிருக்காங்க. ஆர்ஓசியும் ஓரளவுக்கு நல்லதா இருக்கு. ஆனா, அன்லெஸ் நம்ம இவங்களையும் ரிசர்ச் பண்ற வரைக்கும் நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. குஜராத் பிபாவ பொறுத்தவரைக்கும் இவங்களோட நல்ல விஷயம்ன்றது ப்ராஃபிட் மார்ஜின். பட் சேல்ஸ் குரோத்தும் பெருசா இல்ல. ப்ராஃபிட் குரோத்துமே இன்னும் பெருசாவே இல்ல. அதேவே இவங்க வந்து ஒரு ஸ்டாக்னன்ட்டான கம்பெனி மாரி இருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. ஆ ஆனா வந்து இவங்க கடனும் வாங்குறதில்ல. ஆர்ஓசியும் டீசென்ட்டா இருக்கு. ஸோ இந்த கம்பெனி மத்த 2 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி குரோத் ஓரியன்டடா இருக்காங்க. இவங்க மட்டும் ஸ்டேபிளா இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் எப்படி வந்து இவங்கள குடுக்கும் பிரைசிங் குடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி குரோத் ஆகுறதால இது வந்து நம்பர் 1ன்னும், இது 2ண்ட் ஸ்பீட்ல குரோத் ஆகுறதால இது 2ண்ட்ன்னும், இது குரோத்தே ஆக மாட்டேதுனால 3 லெவல்ல தான் பிஇ குடுக்கும். ஸோ பிஇ நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ பிஇ அப்படிதான் குடுக்கும்ன்றது என்னோட கான்செப்ட். செக் பண்ணலாம். ஸோ பிஇய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுல ஆ அதானி போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிஇ வந்து இப்போ கம்மியா இருக்கு சமீபமா. ஆனா ரொம்பலாம் கம்மியாகல. ஒரு 10% கம்மியா இருக்கு. ஓகே. அது ஒண்ணும் மேஜரான ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. ஆனா ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இது நல்ல கம்பெனியா இருந்தா, இது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி மாரி எடுத்துக்கலாம். ஓகே. சீப்பா கூட கிடைக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸ்லயும், 5 இயர்ஸ்லயும். ஜேஎஸ்டபிள்யூ பொறுத்தவரைக்கும் அதே கான்செப்ட் தான். ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் பிஏ கம்பேர் பண்ணும்போது, இப்போ வந்து கட்டாயமா உங்களுக்கு வந்து ஒரு 20% வந்து அவங்க பிஇ இப்போ கம்மியா இருக்கு. ஓகேங்களா. 20% வந்து அவங்க பிஇ கம்மி ஆயிருக்கு. ஓகே. ஏன்னா நார்மலா 48 இருக்க பிஇ இப்ப 39 ஆயிருக்கு. ஓகே. ஆனா சும்மாலாம் மார்க்கெட் வந்து 39 ஆக்க மாட்டாங்க. ஒண்ணு இந்த கம்பெனிக்குள்ள இன்டர்னலி பேட் திங் இன்டர்னலி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கணும். இல்லன்னா எக்ஸ்டர்னலி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கணும். அப்படி இருந்தா தான் மார்க்கெட் வந்து பிஇ கம்மி பண்ணுவாங்க. ஓகே. எதனால அப்படின்றது நமக்கு இப்போ தெரியல. பட் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அவைலபிள் அட் அ ரியலி ஹிஸ்டாரிக்கலி குட் வேல்யூவேஷன். ஓகே. அதானியும் ஹிஸ்டாரிக்கலி குட் வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஓகே. 2மே நல்லா தான் இருக்கு. ஆனா என்னன்னா ரிசர்ச் பண்ணாம நமக்கு இது தெரியாது. இது நல்ல கம்பெனிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. குஜராத் பிபாவ வந்து பார்த்தீங்கன்னா, அது லாஸ்ட் 3 இயர்ஸ்லயும், 5 இயர்ஸ்லயும் இப்பவும் எப்பவுமே இந்த 18 பிஇ, 19 பிஇலயே தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இது குரோத் ஆக மாட்டுது அப்படின்றது மார்க்கெட்டோட
சென்டிமெண்ட் அண்ட் ஃபீலிங்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இது growth ஆகலன்றது தான் இந்த பிஇ லோவரா இருக்கு. ஓகே. ஸோ இந்த செக்டர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதானி அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ நெறைய விஷயங்கள்ல ஃபேன்டாஸ்டிக்கா இருக்காங்க ப்ராஃபிட்ல. பட் கடன் வாங்குறதெல்லாம் வந்து பேடா இருக்காங்க. பட் ஃபியூச்சர் குரோத் இவங்களது மட்டும் நம்ம கரெக்ட்டா அனலைஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, ஓகே எப்படி இருக்குன்னு நம்ம ரிசர்ச் பண்ணோம்னா, இந்த ஃபர்தரா இந்த கம்பெனி நம்ம வாங்கலாமா, வேணாமா அப்படின்றது நமக்கு கிளீனா தெரிஞ்சிரும். ஓகே. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பத்தின ஒரு பேசிக் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த செக்டர் வந்து நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் என்ன ஸ்பீட்ல வளரும்னு சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 7 to 8% ஸ்பீட்ல தான் இது வளரும்னு சொல்றாங்க. ஆனா இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலியாவே பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து இந்தியன் எக்கானமியோட ஸ்பீட விட இவங்க டபுள், ட்ரிபிள்லே கூட வளர்ந்திருக்காங்க. இந்த கம்பெனிஸ் வளர்ந்திருக்காங்க. ஸோ ஸோ இந்தியன் எக்கானமிய விட இந்த கம்பெனிஸ் குரோத் ஆவறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இந்த செக்டர் குரோத் ஆவறதுக்கு என்ன சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் குடுக்குற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ். ஸோ கவர்ன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆ சாகர் மாலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா போர்ட் கனெக்டிவிட்டியும் ஒண்ணாக்குறாங்க. பாரத் மாலான்னு சொல்லிட்டு நெறைய ரோடு கனெக்டிவிட்டி ஒண்ணாக்குறாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோல்டன் குவாட்ரிலாங்கிள் சொல்லிட்டு ஒரு ரோடு கனெக்டிவிட்டி ஏற்கனவே இந்தியன் கவர்ன்மெண்ட் கிட்ட இருக்கு. ஓகே. ஸோ நீங்க அத நெட்ல நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே வரும். ஓகே. இந்தியா ரோடு கோல்டன் அ குவாட்ரிலாங்கிள்னு நெனைக்கிறேன். ஓகே. இல்ல கோல்டன் காரிடார்ன்னு போட்டாலும் வரும். ஸோ இது ஏற்கனவே கனெக்ட் பண்ணி இது ஏற்கனவே முடிச்சாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, 2001ல ஸ்டார்ட் பண்ணது. 2012ல வந்து இத கம்ப்ளீட்டே பண்ணிட்டாங்க. இது பிஜேபி கவர்ன்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியேட் பண்ணது. ஆ ஸோ கம்ப்ளீட் பண்ணது வந்து காங்கிரஸ் கவர்ன்மெண்ட் மாரி இத கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஐடியா குடுக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்ட்டு. ஸோ இந்தியாவோட மேப்ல பார்த்தீங்கன்னா, இங்க ஓகேங்களா? இதுல நான் ஒரு இது எடுக்கிறேன். ஓகே. விக்கிபீடியாவே எடுக்கலாம். அப்பதான் காப்பிரைட் ப்ராப்ளம் வராம இருக்கும். ஓகே. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆ டெல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே மும்பையோடவும், மும்பைய வந்து பார்த்தீங்கன்னா, அ பெங்களூரோடவும், பெங்களூர வந்து பார்த்தீங்கன்னா, சென்னைய வந்து விசாகப்பட்டினத்திலருந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டா, கல்கட்டாலருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அ அ உத்தரப்பிரதேஷ் வழியா பீகார், உத்தரப்பிரதேஷ் வழியா திருப்பி டெல்லிக்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லா ஒரு ரோடு ப்ராஜெக்ட். இது நெறைய பேருக்கு நல்ல அவேர்னஸ் இருக்கும் இந்த ரோடு ப்ராஜெக்ட்ட பத்தி. இந்த ரோடு ப்ராஜெக்ட்ல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்பீட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரோடு கனெக்டிவிட்டி ஆகும். ஸோ இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்த ரோடு கனெக்டிவிட்டி ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா, நார்த் இந்தியால இருக்கிற எல்லா பொருளும் டெல்லிக்கு வந்துச்சுன்னா, இந்த ஒரு ரோட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரக்குங்க எல்லாம் ஃபாஸ்ட்டா மூவ் ஆச்சுன்னா, அது மும்பை போர்ட் வழியா பொருளுங்கள எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம், இம்போர்ட்டும் பண்ணலாம். அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையும். ஸோ பெங்களூர் டூ உங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாட்டுல மத்த பகுதியில இருக்கிறது எல்லாமே, இல்ல ஆந்திரால இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களால இந்த ரோட டச் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சுன்னா, ஈஸியாவே வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை போர்ட்ட ரீச் பண்ணிடும். ஸோ சென்னையிலருந்து அது பொருளுங்க வெளிய போலாம். இதே மாரி தான் மத்திய பிரதேஷ் இந்த சைட்லருந்து சத்தீஸ்கர்லருந்து விசாகப்பட்டினம் ரீச் பண்ணலாம். ஓகே. இல்ல நார்த் ஈஸ்ட்லருந்து கல்கட்டா ரீச் பண்ணலான்ற மாரி பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கூட்ஸ் இந்தியா ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் ஆகுறதுக்கு இந்த பிளான் சூப்பரா வச்சிருந்தாங்க. இதே மாரி இந்தியால பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசா ஒரு பிளானும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பாரத் மாலா அதையும் பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி தான். ஸோ ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து குஜராத் வரைக்கும் ஒரு கனெக்டிவிட்டியும், ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அசாம் வரைக்கும் ஒரு கனெக்டிவிட்டியும் இவங்க குடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அசாம் அப்புறம் வந்து இந்த நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற எல்லா இடத்தையும் இந்த கனெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, திருப்பி இது கோல்டன் குவார்டர் லேங்க்ல டச் பண்ற மாரி தான் இந்த லைனும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு ப்ராஜெக்ட்ஸ், போர்ட் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வர இந்த போர்ட் கம்பெனிகளுக்கு இது சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா எல்லா கூட்ஸும் இந்தியால இருக்கிற எல்லா கூட்ஸும் வேற எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா கூட்ஸும் வந்து போர்ட்டுக்கு போகும். போர்ட்ல இருந்து அது எக்ஸ்போர்ட் ஆகும். அதே மாரி இம்போர்ட் ஆகுற பொருளும் பார்த்தீங்கன்னா, இந்தியாக்குள்ள இருந்து வந்துட்டு இந்த ரோட் நெட்வொர்க் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா வந்து இந்த கூட்ஸ் பரவும். ஓகேங்களா? ஸோ அதே மாரி கண்டெய்னரைசேஷன் அப்படின்றது இன்கிரீஸ் ஆக இது இந்த போர்ட் செக்டர் இன்கிரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. மேனுஃபேக்சரிங் செக்டர் டெவலப் ஆகவும் இது இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்றாங்க. இந்தியால பார்த்தீங்கன்னா, சைனா பிளஸ் 1 புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. மேக் இன் இண்டியான்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. பிஎல்ஐன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. ஸோ இந்த ஸ்கீமுங்க வழியெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு கவர்ன்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்குறாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்டர் டெவலப் ஆகறதுக்கு இன்னமும் சான்சஸ் இருக்கு. ஓகே. இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரைவேட் செக்டரும் இதுல இன்னும் பார்ட்டிசிபேட் பண்றதால எஃபிஷியன்சி கிடைக்கும். ஸோ கவர்ன்மெண்ட் கிட்ட இருந்து இதெல்லாம் பிரைவேட்ஸ் கிட்ட போகுது இந்த போர்ட் எல்லாம். அப்பன்னா போர்ட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் எஃபிஷியன்ட்டா ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எல்லா போர்ட்டும் டிஜிட்டலைஸும் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ கூட்ஸ் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டா மூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த செக்டர்ல இருக்க என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்னு இதுல ஒண்ணும் பெருசா இல்ல. ஒண்ணு எக்ஸ்போர்ட்ஸ், இம்போர்ட்ஸ் ஸ்லோ ஆகுது அப்புட்ன்னா,
போர்ட்டுக்கு வந்து இன்கம் வராது. ஓகே. அப்ப இந்த கம்பெனிக்கு வந்து பாதிக்கப்படும். அதே மாரி வந்து யுஎஸ்ல வந்து ட்ரம்ப் பண்ற இந்த பிரச்சனைகளால வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் இந்த செக்டர் பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. ஒருவேள அதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பிஇ ரேஷியோ கம்மியாவறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. ஏன்னா, எக்ஸ்போர்ட், இம்போர்ட் கம்மியாகும் அப்படின்ற பட்சத்துல, ஓகே இன்கம் இந்த கம்பெனிங்களுக்கு குறையும் அப்படின்ற எதிர்பார்ப்புல இது கம்மியாறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா. இந்த பிஇ அதனால தான் கம்மியா இருக்கு. ஷேர் பிரைஸும் அதே மாரி கம்மியா இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் வந்து சொல்றாங்க. இந்த கம்பெனிங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹை கேப்பிட்டல் இன்டென்சிட்டி. ஸோ ரொம்ப பணம் அப்ஃப்ரண்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும். இதுலருந்து பணம் எடுக்கிறது வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ இதுல வந்து நம்ம உடனே இன்வெஸ்ட் பண்ணிட்டு உடனே இன்கம் எதிர்பார்க்கக்கூடாது. இட் வில் டேக் அ லாங் டைம். ஓகேங்களா. அதுவும் ஒரு ப்ராப்ளம் சொல்றாங்க. ஸோ இந்த செக்டர இப்ப நீங்க ட்ராக் பண்றீங்க அப்டின்னா, நீங்க பார்க்க வேண்டியது வந்து இன் எக்ஸ்போர்ட், இம்போர்ட் வந்து இந்தியால வந்து இன்கிரீஸ் ஆகுதா? டிக்ரீஸ் ஆகுதா? ஓகேங்களா. ஆ ஷிப்பிங் டேட்டா பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு எங்கனா நீங்க ரிசர்ச் பண்ணி கிடைச்சதுன்னா, நீங்க அதுவும் பார்க்கலாம். இல்ல இந்த கம்பெனிஸ் வந்து புதுசா வந்து போர்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்றாங்களா? புதுசா வந்து வேற கண்ட்ரில போய் போர்ட்டுங்க வந்து ஓப்பன் பண்றாங்களா? ஆப்பரேட் பண்றாங்களா? அப்படின்றத வச்சும் நீங்க செக் பண்ணலாம். இந்த செக்டர் டெவலப் ஆகுமா? ஆகாதான்னு சொல்லி நீங்க செக் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த டேட்டாலாம் வச்சு நீங்க ஓரளவுக்கு பார்க்கலாம். அதே மாரி இந்த சாகர்மாலா கனெக்டிவிட்டிலாம் வந்து இம்ப்ரூவ் ஆவுதா? அப்படின்றது நீங்க அ செக் பண்ணலாம். ஓகே. டிஎஃப்சின்றது டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார். ஸோ ட்ரெயின் நெட்வொர்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து இன்னும் அதிகமான புஷ் குடுக்குறாங்க டெவலப் பண்றதுக்கு. ஏன்னா ட்ரெயின் நெட்வொர்க் நல்லா டெவலப் ஆச்சுன்னா, தானாவே திருப்பி இந்த போர்ட்டுக்கு நெறைய அ கண்டெய்னர்ஸ் வர ஆரம்பிக்கும். ஓகே. எக்ஸ்போர்ட், இம்போர்ட்க்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் டிஎஃப்சி அ டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒண்ணு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி அதையும் பார்க்கலாம். டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் அப்படின்னு ஒண்ணு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரயில்வேஸ்க்காக நினைக்கிறேன். ஸோ அதான் குடுத்துருக்காங்க. ஹை கெப்பாசிட்டி ரயில்வே ரூட்ஸ் இன் இந்தியா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஃப்ரைட் ட்ரெயின் டிசைன்டு டூ இம்ப்ரூவ் லாஜிஸ்டிக்ஸ் எஃபிஷியன்சி டீகன்ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் பேசஞ்சர் ரூட்ஸ். ஸோ தனியாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து ஒரு ட்ரெயின் நெட்வொர்க் ஓகேங்களா. வெறும் கண்டெய்னர்கள மூவ் பண்றதுக்கு மட்டும் ஒரு ட்ரெயின் நெட்வொர்க்க இந்தியன் கவர்ன்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் டிஎஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ இது எங்கேருந்து எங்க கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். விக்கிபீடியாலயே பார்க்கலாம். ஓகே. அப்பதான் காப்பிரைட் வயலேஷன் வராம இருக்கும். ஓகே. ஸோ விக்கிபீடியால அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. பல ரூட்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. திரும்பவும் உங்களுக்கு இது கனெக்டிவிட்டி தான். ஸோ டெல்லில இருந்து பார்த்தீங்கன்னா, அ இது அகமதாபாத் போயிட்டு, அகமதாபாத்லருந்து பார்த்தீங்கன்னா, மும்பை போகுது. ஓகே. அதே மாரி வந்து ஃப்ரம் பெங்களூர் டூ ரேணிகுண்டா. அது கிட்டத்தட்ட சென்னை வரைக்கும் இது கவர் ஆயிடுது. ஓகே. அதே மாரி விசாகப்பட்டினம், விஜயவாடாலருந்து இந்த ட்ரெயின் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கொல்கட்டா வரைக்கும் கனெக்ட் ஆகுது. அண்ட் ஈவன் சென்ட்ரல் இந்தியால பார்த்தீங்கன்னா, இந்த பாரத் மாலாவோ இல்லாட்டி அந்த கோல்டன் குவார்டிலாங்களோ கவர் ஆவல. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கவர் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு டெல்லி ஓகே டூ கொல்கட்டா அந்த ரூட்டையும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெயின் நெட்வொர்க்ல எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதையும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெயினு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷிப்பிங்கு ஓகே. அதுக்கப்புறம் ரோட் நெட்வொர்க். இது 3த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் டெவலப் பண்ண பார்க்குறாங்க. எதுக்குன்னா, அப்பதான் ஹை நம்பர் ஆஃப் கூட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றனால. ஸோ கவர்ன்மெண்ட் நெறைய பிளான்ஸ் வச்சிருக்காங்க. அத எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 20 இயர்ஸ்ல இந்தியன் கவர்ன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்டருக்கு பிளஸ் பாயிண்ட்டா தான் அமையும். ஓகே. ஸோ கவர்ன்மெண்ட் வந்து ஹை இனிஷியேட்டிவ் அண்ட் புஷ் குடுத்ததால தான் இந்த செக்டர் டெவலப் ஆகுது. ஸோ இண்டிவிஜுவலா இந்த கம்பெனிஸ் எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம தனியா தான் ரிசர்ச் பண்ணணும். ஓகே. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எதனா டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க கிரியேட் பண்றோம். ஸோ தேங்க் யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.